வணக்கம். நிச்சயமா இந்த கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே நாம கூட உட்பட பேசிகிட்டு இருந்தோம். 1000 கோடி அப்படின்னு. இந்த 1000 கோடி கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏங்க சும்மா 1000 கோடி 1000 கோடின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, 1000 கோடி வருது அதுக்கப்புறம் வந்து இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் கூலிக்கு 1000 கோடின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் நிறுவனமே பக்காவாக பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமா ஏன் 1000 கோடி விங்குக்குள்ளே போகலை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நார்த் இந்தியாவில் குறிப்பாக அவங்க வைக்கிற டேர்ம்ஸ் என்னென்னா 8 வாரத்துக்கு பிறகு தான் நீங்கள் ஓடிடி கொடுக்கணும் அப்படின்னு. நமக்கு 4 வாரத்தில் இது பண்ணால் அந்த 8 வாரம் இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோன்னு. ஏன்னா நார்த்தை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆனால்தான் அங்கே ஒரு பெரிய கலெக்ஷன். கூலிக்கு நார்த்தில் 2000 ஸ்க்ரீன்ஸு அவங்க 8 வாரத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய வசூல் அங்கே இருக்குது. இந்த படம் 1000 கோடியை அசால்ட்டாக அடிக்கணும்னு என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. அதாவது லோகேஷ் கனகராஜா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், கிட்டத்தட்ட 6-7 முறை அவருக்காக நான் போய் கதை சொன்னேன், ஒத்துக்கலை. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நாகார்ஜுனா ஹீரோ மெட்டீரியல் அங்கே அப்படிலாம் சீக்கிரம் வந்து ஒரு வில்லனா நெகட்டிவ் ரோல்லாம் நடிக்க முடியாது, வந்து நடிச்சா அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் கதை சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு 7வது முறை தான் ஓகே பண்ணார். அவ்வளோ லாஜிக்கலான கேள்விலாம் கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு அந்த அந்த அவருடைய போர்ஷனை ஷூட் பண்ண பிறகு நான் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. குறிப்பாக இந்த படத்தை நாகார்ஜுனாவும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து தெலுங்கில் 43 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா, அப்போ அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய கேரக்டராக இருக்கும். கண்டிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவில் ஒரு பெரிய வரவேற்பு கூலி படத்துக்கு இருக்குது. இல்லை அதுதான் நான் சொன்னேன். நான் வந்து இந்த ஓடிடி வந்து 8 வாரத்துக்கு பிறகு ஓகே ஒத்துக்கிட்டதுனால தான் வந்து நார்த்தில் வந்து ஒரு 2000 ஸ்க்ரீன்ஸ்க்கு ஓகே பண்ணிட்டாங்க. 2000 ஸ்க்ரீன்ஸ் பெரிய விஷயம் அங்கே வந்து. அதுவும் மல்டிப்ளெக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சாலிடாக வந்து ஒரு 350 கோடி 400 கோடி அங்கே அடிச்சிடும் அப்படின்றாங்க. அது நார்த்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்துருச்சுன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 960 ஸ்க்ரீன்ஸு, இங்கே கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அதை தாண்டி அப்ராடில் மொத்தம் இந்த படத்துக்கு வந்து வேர்ல்டு வைடு 8000 ஸ்க்ரீன்ஸ் வந்து. இப்போ இந்த படம் வந்து கலக்கலக்குங்க வேர்ல்டு வைடு. ஓவர்சீஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினி படத்துக்கு ஆல்ரெடி வந்து மலேசியா சிங்கப்பூரில் தெற்காசிய நாடுகளில் ஜப்பானில் சைனாவில் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் மீறி ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகளில் கரீபியன் நாடுகளில் ஒரே ஒரு காட்சி கூட இந்த படத்தை போடுறதுக்காக ரெடி ஆகிருக்காங்க. அப்போ ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு கலெக்ஷன் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும். இல்லை இது ஒரு இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ரைட்டு. அந்த ரிஸ்க் வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஓகே அவங்க தாங்கக்கூடியவர்கள் அப்படின்னாலும் ரஜினிக்கான ஒரு மார்க்கெட் ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் மீறி ரஜினி வந்து கடுமையான விமர்சனங்கள் எப்போ வந்ததுன்னா, ரஜினி உடல்நிலை சரியில்லாத பொழுது சிங்கப்பூர்லேருந்து மீண்டு வந்த பொழுது அவர் இனிமேல் நடிக்க மாட்டாருங்க, அவர் நடக்க மாட்டாருங்க, அவரால் ஒன்றும் ஆகாதுங்க. அவருடைய ரசிகர்லாம் வந்து மீறி நடிக்க வந்தால் அவருடைய ரசிகர்லாம் வந்து 60 வயசு 70 வயசுக்கார ஆகிட்டாங்க அப்படின்னாங்க. திரும்ப வந்து ஒரு கம்பேக் கொடுத்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோடைய அந்த எனர்ஜிக்கான சீக்ரெட் என்னன்னே தெரியல வந்து. அதுவும் குறிப்பாக 2K கிட்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் வந்து. எங்கள் பாட்ஷா படத்துடைய ரீரிலீஸு நான் காசி டாக்கீஸ் சென்னை அசோக் நகரில் இருக்க காசி டாக்கீஸில் பார்த்தேன். பசங்க தான் கொண்டாடுறாங்க அந்த படத்தை வந்து. அப்படி வந்து வெளுவெளுன்னு வெளுக்கிறானுங்க வந்து. அப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க உள்ள அனுமதி கிடையாதுன்னா அது ஒரு பெரிய பின்னடைவு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா சர்டிஃபிகேட்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான். மேபி சென்னை மாதிரியான பெருநகரத்தில் PVR மாதிரியான தேட்டரில் கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. ஒருவேளை நம்ம ஊர் பக்கம் இருக்கிற தேட்டர்களில் சிங்கிள் ஸ்க்ரீனில் அமுச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி அமிச்செல்லாம் அது வந்து பெரிய வேறு விதமாக நெகட்டிவான ஒரு விஷயங்களை கூட உண்டாக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாரோ சின்ன பசங்களை வந்து ஃபோட்டோ எடுத்தோ வீடியோ எடுத்தோ பாருங்கள் சர்டிஃபிகேட் படத்துக்கு இவர் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு. இது என்ன லாஜிக்கு என்ன டிசைன்னே தெரியல வந்து. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜா ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் வந்து, நாங்கள் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்னாரு. மேபி சென்சாருக்காக சொன்னாரா அல்லது வந்து ஆர்டிஸ்ட்கள் அதாவது கதைக்காக சொன்னாரான்னு தெரியல. இந்த சர்டிஃபிகேட் வந்து உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது எப்படி ஆடியன்ஸ் வந்து ஏற்றுக்க போகிறாங்க, அது எப்படி வந்து இவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெரியல. இல்லை அதுக்கு காரணம் வந்து அண்ணாத்த தர்பார் மாதிரியான படங்கள் வந்தப்போ என்னங்க இவர் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையன் மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்காரு, விக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு, இது பண்ணிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி விமர்சனங்களும் அந்த படங்களுடைய ரிசல்ட் தான் தெரிய ஆரம்பித்தோன்னே ஜெயிலில் டோட்டலாக வேறு ஒரு ரஜினியை பார்த்தேன். இந்த 70 வயசுக்காரன் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. ரஜினியோடைய பலமே அதுதான். இப்போ இந்த படத்துலையும் கூலிலையும் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ஜோடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா அவருக்கு இணையாவா அல்லது அவருக்காக ஒத்துக்கணுங்களாம் தெரியல. அமீர் கான் ஆகட்டும், சௌபின், அப்புறம் வந்து உபேந்திரா, நாகார்ஜுனா இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ இது சரி ரஜினிக்கு எவ்வளோ இருக்கும், இவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரஜினி வந்து அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டார். இனிமேல் நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கின்னு இது பண்ணலாம்ல, இந்த வயசோடையே நம்ம நடிப்போம், அதை கொண்டாடுறாங்க. ஜெயிலருடைய இட்டுக்கு அதான் காரணம். கூலியில் அப்படி தான் வந்திருக்காரு, ரியல் லுக்கில் வந்திருக்காரு. இந்த படமும் வந்து
அவரை வந்து ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக இன்னும் சில மணி துளிகளில் அவர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரெய்லரும் பார்த்துட்டு போகிறோம் நம்ம வந்து. அதெல்லாம் மீறி அவருடைய ஸ்பீச் முக்கியமான ஸ்பீச்சாக இருக்கும். அது காரணம் என்னென்னா, எதையுமே வந்து எழுதி வச்சு பேசுகிற நபர் கிடையாது ரஜினிகாந்த். வந்து உள்ளேருந்து பேசுகிறது தான். அவரே கூட சொல்லுவார், நான் பேசினா ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகிடும், பரபரப்பாகிடும், நிறைய பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்தியாக போஸ்டராக அது மாறும், அதனால் பல பட்சங்களில் வேணாங்கன்னுவார். அது காரணம் என்னென்னா, மனசில் என்ன பட்டுதோ அதை வந்து டக்குன்னு பேசுகிறது தான். வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த கூலி ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுவார்னு என்னுடைய கணிப்பு. அப்போ பல விஷயங்களை கொண்டு வருவார். நடப்பு அரசியல் பேசுவாரா, இல்லது எனக்கும் லோகேஷ்குமான கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவாரா, இந்த படம் சன் பிக்சர்ஸ்லையா நான் தொடர்ந்து பண்ணுறேன்னு பேசுவாரா, இன்னும் என் ஃபேன்ஸ் வந்து என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஏன்னா நீங்கள் வேல்பாரி புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து ஓப்பனாக அடித்தது வந்து இந்த 70 வயசுக்காரனை எதுக்கியா கூப்பிட்டீங்க, இந்த கூலிங் கிளாஸும் ஸ்டைல் இல்லைன்னா யாரும் என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்னு அது சொல்கிறதுக்குலாம் ஒரு பெரிய தில்லு வேணும். அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஸ்பீச் இந்த ஸ்பீச் இருக்கும். அந்த பரபரப்பான ஸ்பீச் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் அமையும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. பொதுவாக சொன்னது தான் காக்கா கழுகுன்னு. அதை ஃபேன்ஸ் இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு மோதலாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கூட பேசும்போது கூட சொல்லுவேன், நான் யாருக்கும் ரசிகன் கிடையாது, நான் யாருக்கும் வந்து ஒரு இதுவான ஆள் கிடையாது, நான் ஒரு பொதுவான பத்திரிகையாளர் தான் பேசுவேன். நிச்சயமாக ரஜினியாக தான் பேசுவேன். இன்னும் கேட்டிங்கன்னு வச்சுங்க, அவர் மூடை பொறுத்தது. தம்பி விஜய்க்கு அரசியல் வர்றதுனால என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னாலும் சொல்லிட்டாருன்னா அது வேறு விதமாக மாறிடும். உண்மையில் சொல்லக்கூடியவர் தான் அது. ஏன்னா விஜய் நீங்கள் எடுத்துங்க, ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அதை ஒரு நொடியில் இதான் என் கடைசி படங்கன்னு சொல்லிட்டு வரத்துக்கே ஒரு பிள்ளைய தில்லு வேணும். இப்போ ரஜினிக்கே இருக்கணும், நம்மளால் அரசியலுக்கு வர முடியாது, இல்லை நம்மளால் வர விருப்பம் இல்லாததை நம்ம தம்பி மாதிரி இருக்கிற ஒரு நபர், அவருக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள் விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இது பெரிய வைரலாக மாறும். அது இங்கே யாரும் எதிரிகள், யாரும் நட்பானவர்களும் கிடையாது. சினிமாவில் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லை நிச்சயமாக வந்து நீங்கள் படத்தில் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி இல்லை ட்ரெய்லருக்கு முன்னாடி இதுதான் கதை, இப்படி தான் இருக்குன்னு 1000 சொன்னாலும் ட்ரெய்லர் தான் வந்து இது என்ன மாதிரியான ஒரு ஜானர், என்ன பிளாட்டில் இந்த படம் இருக்குது, இவங்கெல்லாம் என்ன மாதிரியான கேரக்டர்னு ஓரளவுக்கு நம்மளை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு ட்ரெய்லர் வந்து முடிவு பண்ணும். அதேமாரி ட்ரெய்லர்லேயும் ஏமாற்றலாம். நீங்கள் வந்து ஒரு நல்ல டைரக்டராக இருந்தால் ட்ரெய்லர் வேறு விதமாக காமிச்சிட்டு படம் பார்க்கும்போது இப்போ இதுதானே அப்படின்னு மேபி இந்த ட்ரெய்லர் வந்து அப்படி ஏமாற்றக்கூடிய ட்ரெய்லராக இருக்காது. ஓரளவுக்கு நம்ம என்ன கதைக்களம்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப காலம் பேசப்படுறது என்னென்னா, இது வந்து ஒரு கூலி வந்து ஆர்பர் சம்மந்தமான கதை, அவர் வந்து கூலியாக நடிக்கிறாரா, அல்லது வந்து உளவுத்துறை சேர்ந்தவரா, இவருடைய நண்பர்களா இவங்களாம், இப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கும்போது இந்த ட்ரெய்லர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இதுதான்பா கதை, இதுதான் இப்படி தான் இருக்கும், இவங்கெல்லாம் இந்த கேரக்டரில் வந்திருக்காங்க, வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிடும். இல்லை அது ஏமாற்றம் தான். அது காரணமே வந்து இதே நடிகர்கள் தான். நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. வந்து ஒரு வாரிசு துணிவு சமயத்தில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி தியேட்டரில் நடந்த கசப்பான சம்பவம், அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து அரசே வந்து அதை தடை பண்ணியாச்சு. நீ நள்ளிரவு காட்சி, விடியற்கால காட்சி எதுவும் கிடையாது. முதல் காட்சி ஸ்பெஷல் காட்சி 9 மணிக்கு தான் சொல்லியாச்சு. அதுமாதிரி இவங்களே தான் யானை தலையிலே மண்ணவாரி கொட்டிக்கின்ற மாதிரி இவங்க பண்ணது தான் அது. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து 6 மணி காட்சி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் ஒரு பெரும் படம் அங்கே போவாங்க. இங்கேருந்து கிளம்பி கண்டிப்பாக கொண்டாட்டத்துக்கு போவாங்க. அதை தாண்டி சென்னையிலேயே அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவர்சீஸில் நம்ம டைமுக்கு இப்போ இங்கே நமக்கு வந்து 6 மணி காட்சி அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம விடிய கால கணக்குப்படி 5 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன கதைன்ற மாதிரி ஒரு 1 ஹவர் முன்னாடியே அங்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது காரணம் என்னென்னா, யூஎஸில் வரலாறு காணாத புக்கிங் இந்த படத்துக்கு நடந்திருக்குது. அங்கே ஃபேன்ஸ் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு காரணம் நாகார்ஜுனா, அமீர் கான் மாதிரியான நடிகர்லாம் உள்ளே இருக்கிறதுனால தான். அங்கே இருக்கிற தமிழர்கள் பார்ப்பாங்க தாண்டி இந்தியன்ஸ் மொத்த பேரும் வந்து அப்படி வந்து ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 9 மணி காட்சி இங்கே கொண்டாடுறதுக்கான ஆட்களும் இருக்காங்க. இங்கேயும் ஒரு 6 மணி காட்சியாக அது இருந்திருந்தால் வேறு விதமாக இருந்திருக்கும். அதுதான் உண்மை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பக்கம் அமீர் கான் இருக்கார். அமீர் கான் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் படம் முழுக்க இருக்கிற மாதிரி என்ன லோகேஷ் காமிச்சிருக்காரு. நாகார்ஜுனா அங்கே வில்லனாக பண்ணிட்ட பிறகு இங்கே சென்னையில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நான் ரோட்டில் சென்னையில் நடந்து போகும்போது லோகேஷ் கிட்ட தான் வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவர் ஸ்டாராக மாறிட்டாருன்றாரு. சௌபின் அந்த மோனிகா பாட்டுக்கு ஆடின பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஏதோ சௌபின் வந்து ஏதோ நான் கூட அதான் நினச்சேன். வந்து அவருக்கு ஏதோ சரி, அவர் ஏதோ ஒரு நடிகர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா அவர் நல்ல டான்ஸராக கேரளாவில் எடுத்து அவருடைய படங்கள்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. பின்னி ஒரு பக்கம் பெரில் எடுத்திருக்காரு. உபேந்திரா கர்நாடகாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகர். வந்து இங்கே சத்தியம்னு ஒரு படம் விஷால் கூட பண்ணார். அதுக்கப்புறம் சரியான வாய்ப்புகள் அவருக்கு வரல. அவருடைய கேரக்டர் இருக்கும்போது உண்மையிலே இது ஒரு பேன் இண்டியா படமாக பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம் வந்து இருக்குன்ட்டு உண்மை. வணக்கம்.